ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு யூசர்ஸ் ஆட் பண்ணுறது. ஓகே, நம்ம ஆட் பண்ண யூசர்ஸை எப்படி வந்து ஐட்டம்ஸ் கூட ரிலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாம வந்து சைட்டில் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்மகிட்ட வந்து மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க, மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த யூசர்ஸ் இந்த ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த யூசர் தான் இந்த ஐட்டம் வாங்கியிருக்காங்க அண்ட் இந்த ஐட்டமை இந்த யூசர் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நார்மலாக வந்து எல்லா டேட்டா பேஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டா பேஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு, அதாவது ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு டேபிளில் ரிலேட் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காருக்கு ஒரு ஓனர் இருப்பார், ரைட்? இப்போ சுரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரோட ஓனர் இருக்காரு. இப்போ நீ அந்த ஓனர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த ஓனர் ஓகே நான் வந்து இந்த ஸோ கார் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், ரைட்? ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். இந்த கார் அப்படின்றது செப்பரேட் என்டிட்டி, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தனியாக ஒரு டேபிளில் இருக்கும். சுரேந்தர் அப்படின்றது செப்பரேட் என்டிட்டி, அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தனியாக ஒரு டேபிளில் இருக்கும். இந்த சுரேந்தரோடைய டீட்டெயில்ஸை காரோடைய டீட்டெயில்ஸை சுரேந்தரோடையும் கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் நார்மலாக அப்படின்னா, இதுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களோட டேட்டா வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். உங்களால் வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதே வந்து இன்ஃபர்மேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இருக்கிறோன்னு வைங்களேன். அந்த கஸ்டமருக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருக்கலாம்? அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அவங்க எங்கே இருக்காங்க, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம், அது மாதிரி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃபு, குழந்தைங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கலாம். அண்ட் அவங்களுடைய பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே தனித்தனி டேட்டா பேஸில் இருக்கும். நான் ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு மொபைல் நம்பர் மட்டும் அடித்தேன் அப்படின்னா அடித்த உடனே எனக்கு இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதைத்தான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம இன் டீட்டெயில்டாக நம்மளுடைய டேட்டா பேஸ் கோர்ஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூசர் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் யூசர் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். டிபி டாட் மாடல். ஓகே, ஸோ யூசர் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைமரி கீ செட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ப்ரைமரி கீ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடியது. அண்ட் ப்ரைமரி கீயோட வேல்யூ வந்து ஒவ்வொரு ரெக்கார்டு, அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் அது யூனிக்காக இருக்கும். ஓகே, அண்ட் இந்த ரெக்கார்டு அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரோ. ஓகே, இந்த ப்ரைமரி கீன்றது இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோக்கும் யூனிக்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரைமரி கீ வந்து டேட்டா பேஸுக்கு நம்ம வந்து மேண்டேட்டரியாக கொடுக்கணும். அடுத்தது வந்து யூசர் நேம். யூசர் நேம் இதை வந்து நம்ம மாடல் பண்ணலாம். யூசர் நேம் ஈக்குவல் டு டிபி டாட் காலம். ஓகே, இந்த காலமுடைய டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா டிபி டாட் ஸ்ட்ரிங். ஓகே, இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு. இதுக்கு நம்ம வந்து யூசர் நேமோட லென்த் வந்து 30 கொடுத்துக்கலாம். length equal to 30. ஓகே, அண்ட் இதை வந்து நல்லபிள் ஃபால்ஸ் இருக்கலாம். ஸோ ஏன்னா இதை வந்து நம்ம வந்து நல் வேல்யூ பாஸ் பண்ணக்கூடாது இல்லையா, நல்லபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அண்ட் இது வந்து யூனிக் நம்பர் வந்து ட்ரூ கொடுத்துக்கலாம். யூனிக் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே, ஃபால்ஸுக்கு வந்து எஃப் கேப்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து யூசர் நேம் நம்ம மாடல் பண்ணியாச்சு. இதே மாதிரி இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிபி டாட் காலம். இதே தான் வரும் ஆல்மோஸ்ட். ஓகே, நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், தேவையான மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் நேமுடைய டேட்டா பேஸோட லெங்க் வந்து நம்ம வந்து ஒரு 15 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து யூசர் நேம் இருக்குது, இமெயில் அட்ரஸ் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு டேட்டா பேஸோட மாடல் காட்டுறேன். அதில் பாருங்கள், பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு நான் காட்டுறேன். பைத்தான் ப்ராஜெக்ட் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் டிபி. ஓகே,
ஸோ இது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். நான் இதில் வந்து எப்படி டேட்டா வந்து பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூசருக்கு ஃபர்ஸ்ட் உள்ள யூசர்ஸ்க்குலாம் பாருங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்படியே தெரியும். அவங்க என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த பாஸ்வேர்டு அப்படியே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கடைசி யூசர்ஸ் எல்லாம் பாருங்கள் பாஸ்வேர்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும். அவங்க என்டர் பண்ணதும் இதே மாதிரி உள்ள பாஸ்வேர்டு தான். ஓகே, இதே மாதிரி நார்மலாக கொடுக்கக்கூடிய இன்புட் தான் அவங்களும் என்டர் பண்ணாங்க. ஆனால் பாஸ்வேர்டோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஹேஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம என்கிரிப்ஷன் மெத்தடில் வந்து ஹேஷ் பண்ணுவோம். ஸோ ஏன் இதை வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட வெப்சைட்டில் ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் அவங்க இந்த ஹேக் பண்ணி இந்த பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு போனால் கூட அவங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது. ஏன்னா இந்த பாஸ்வேர்டோடைய சீக்ரெட் கீ வந்து நம்மக்கிட்ட இருக்கும். இந்த சீக்ரெட் கீ இருந்தால் தான் இதை வந்து உங்களால் வந்து அன்டிகிரிப்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு வந்து செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய சிஸ்டமில். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து எம்டியாக கொடுக்குறேன். போக போக நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஹேஷிங் பண்ணலாம். ஓகே, பாஸ்வேர்ட் ஹேஷ். ஓகே, ஸோ ஹேஷ் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் வந்து லென்த்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 60 கொடுத்துக்கலாம். ஏன்னா ஹேஷ் பண்ணும்போது பைத்தான் வந்து எப்போவுமே வந்து ஃப்ளாஸ்கில் 60 பிட்ஸாக தான் அந்த பாஸ்வேர்டை கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து யூனிக் ட்ரூவாக கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இப்போது மல்டிபிள் பீப்புள் வந்து சேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க வேண்டிய ஃபீல்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஆனால் நம்ம இங்கே பேசியிருக்கோம் இல்லையா, நம்மளுடைய சைட்டில் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் கொடுக்கணும். ரைட், இப்போ நான் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கிரெடிட் கொடுத்தா தான் அவங்களால வந்து பர்ச்சேஸ் அண்ட் செல் பண்ண முடியும். ரைட், ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்ஜெட் அலோகேட் பண்ணுறேன். ஓகே, பட்ஜெட் ஈக்குவல் டு, ஸோ இது ஸ்ட்ரிங் கிடையாது, இன்டிஜர். ஓகே, இதுக்கு லென்த் கிடையாது. ஓகே, நல்லபிள் வந்து ஃபால்ஸ் கிடையாது. இந்த யூனிக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இந்த டிஃபால்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் வந்து இன்புட் கொடுக்கும்போது எந்த வேல்யூமே கொடுக்க மாட்டேன். ஆனாலும் இந்த டிஃபால்ட் வேல்யூ போய் நீ செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இன்கேஸ் இன்புட் கொடுக்கும்போது இந்த 1 lakh பதிலாக ஒரு 5 lakh அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேல்யூ 5 lakh போய் செட் ஆகும். இல்லை நான் எந்த இன்புட்டுமே இந்த ஃபீல்டு கொடுக்கல அப்படின்னா அது வந்து பை டிஃபால்ட் 1 lakh செட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து தேவையான காலம்ஸ் எல்லாத்தையும் நம்ம டேபிளில் இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ நான் இப்போ சினாரியோ சொல்கிறேன். ஸோ இந்த யூசர், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், யூசர் 1 அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஐட்டம் 1 வாங்குறாரு. ஓகே, ஸோ இந்த யூசர் 1 அப்படிங்கிறவர் இந்த ஐட்டம் 1 வாங்குறாரு இல்லையா, ஸோ இது யூசர் 1 தான் இந்த ஐட்டம் 1 வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஐட்டம் 1ல் போயிட்டு இந்த ஐட்டம் யூசர் 1ல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி யூசர்கிட்ட போயிட்டு யூசர் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பார். ரைட், இப்போ யூசர் வந்து ஐட்டம் 1 வாங்கியிருப்பார், ஐட்டம் 2 வாங்கியிருப்பார், ஐட்டம் 3 வாங்கியிருப்பார். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் யூசர்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம யூசர் மாடியூலில் ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூசர் மாடலுக்கும் நம்ம ஐட்டம்ஸ் மாடலுக்கும் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஐட்டம்ஸ் ஓன்டு, ஓகே, இல்லை ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு டிபி டாட் ரிலேஷன்ஷிப், டிபி டாட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு கிடையாது. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. எந்த டேபிள் கூட ஐட்டம் அப்படிங்கக்கூடிய இந்த டேபிள் கூட ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பேக் ரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்து எந்த ஐட்டம் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஆனால் திடீர்னு எனக்கு பேக் ரெஃபரன்ஸ் இது எங்கே போய் டேக் ஆகிருக்கு அப்படின்றது, அதாவது இந்த யூசருக்கு எந்தெந்த ஐட்டம் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துட்றேன். ஆனால் அதே மாதிரி இதுக்கு என்ன ஐட்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு நான் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் பேக் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகே, சரி நான் பேக் ரெஃபரன்ஸ் கான்செப்ட் கூட அப்புறமா வரலாம். ஓகே, இப்போ நான் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இங்கே போயிட்டு ஐட்டமில் இந்த யூசரோட டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே போயிட்டு ஓனர் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுக்கலாம். ஸோ இந்த ஐட்டம் யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு காலம் கொடுக்கலாம், டிபி டாட் காலம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூசர் மாடலோடைய ப்ரைமரி கீ, அதாவது இந்த ஐடி. ஓகே, ஏன் இந்த ஐடியை பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு யூனிக் வேல்யூ. ஓகே, இந்த ப்ரைமரி கீயை நம்ம எடுத்து ஐட்டம் கிளாஸில் ஃபாரின் கீயாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன், டிபி டாட் காலம், இந்த காலம்குள்ள டிபி டாட் இன்டீஜர். ஓகே, அண்ட் கமா db dot foreign key. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபாரின் கீயாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபாரின் கீ அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய யூசர் ஐடி எந்த டேபிள் கூட நம்ம இதை ரிலேட் பண்ணுறோமோ அந்த டேபிளோடைய ப்ரைமரி கீ தான் நம்ம ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபாரின் கீயை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆக்சுவல் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இது வந்து user dot id. ஓகே, ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கலாம். ஓகே, சரி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த யூசரோட ரெஃபரன்ஸை நம்ம ப்ராடக்டில் கொண்டு வந்துட்டோம். இப்போது இந்த ப்ராடக்டில் போய் யார் ஒன்று ஓன் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நேராக இப்போ இந்த யூசர் ஐடியை செக் பண்ணிட்டு ஓகே, ஸோ இந்த யூசர் 1 தான் என்ன ஓன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இதே இது நம்ம இங்கே போயிட்டு யூசர்கிட்ட போயிட்டு நீ என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஓன் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேக் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து ஓன்ட் யூசர். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே, ஸோ இப்போ இந்த ஓன்டு யூசர் வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் அதில் ஹோல்ட் பண்ணும், ரைட். இப்போ நான் போயிட்டு யூசர் 1 அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஐட்டம் 1 ஹோல்டாக இருக்கும், ஐட்டம் 2 ஹோல்டாக இருக்கும், ஐட்டம் 3 ஹோல்டாக இருக்கும். இது எல்லாமே அட்ட ஸ்ட்ரெச்சில் நான் போய் யூசர் 1 அப்படின்னு சர்ச் பண்ண உடனே எனக்கு வரணும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும், லேசி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மாடல் கம்ப்ளீஷன் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு வந்து 2 மாடலுமே ரிலேட்டும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதோட ஐடியா எடுத்து நம்ம இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இதோட பேக் ரெஃபரன்ஸை நம்ம இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேபிளை வந்து நம்ம மறுபடி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிட்டு மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ market.py இந்த ஃபைல் ரன் ஆகுது, இது நேராக இங்கே போயிட்டு இதை ஹிட் பண்ணுது. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, இங்கே வந்து காலம் சி கேப்ஸ் கொடுக்கணும். ஓகே, டிபி டாட் இன்டீஜர் ஸ்ட்ரிங் எங்கே நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம், எஸ் கேபிட்டல் எஸ். ஓகே, அண்ட் இந்த செக் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் இன்டீஜர் ஃபாரின் கீ. சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் டு மீன் ஸ்ட்ரிங் மறுபடியும் இங்கே ஸ்ட்ரிங் தப்பாக கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் foreign key of caps and k caps. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணால் ஓகே நம்மளோட சர்வர் அப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேராக டெர்மினலில் போயிட்டு நான் வந்து இந்த டேபிளுக்கு வந்து வேல்யூஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து டெர்மினல் போகிறேன், நம்மளுடைய டேட்டா பேஸை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து நம்மளோட இப்போ கரண்ட்டாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய டேட்டா பேஸ் இருக்கிறேன், டெஸ்க்டாப் அண்ட்
ரெக்கார்ட் கிளாஸ் மார்க்கெட்டுக்கு உள்ள market.d. ஓகே, நான் எடுத்தேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பைத்தான். ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து பைத்தானோட ஷெல் வந்துடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்து இந்த ஐட்டம்ஸ் அண்ட் இந்த மாடல்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் market.models import db. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது market.models கிடையாது, market.model. ஓகே, ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து எந்த எரரும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா db.create all. ஓகே, என்டர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாபேஸை போய் பார்க்கலாம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நமக்கு வந்து யூசர் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது, ஐட்டம் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஐடி, யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, பட்ஜெட்டு அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா காலம். அதே மாதிரி இப்போ ஐட்டம்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா ஐடி, நேம், பார்கோடு, ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 மாடல் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம க்ரியேட் பண்ண அந்த மாடலுக்கு வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட யூசர் மாடலில் இப்போ வந்து எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். ரைட், யூசர் மாடலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஃப்ரம் market.model import user. ஓகே, ஐட்டமில் ஆல்ரெடி டேட்டா இருக்கிறதுனால நான் வந்து யூசரை மட்டும் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு u1 ஈக்குவல் டு யூசர். இந்த யூசர் அப்படின்ற மாடலுக்கு நம்ம வந்து டேட்டா பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த யூசர் மாடலுக்கு நம்ம என்னெல்லாம் டேட்டா பாஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம். ஓகே, இந்த யூசர் நேம் பாஸ் பண்ணலாம். யூசர் நேம் ஈக்குவல் டு நம்ம சுரேந்தர் அப்படின்னு பாஸ் பண்ணலாம். ஓகே, and comma password hash. ஓகே, பாஸ்வேர்டு வந்து நம்ம இப்போதைக்கு அப்படியே ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ஹேஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். 1 2 3 4 5 6. ஓகே, அண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இமெயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ். ஸோ இங்கே வந்து இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இமெயில் அட்ரஸ் ஈக்குவல் டு happystudentmemories@gmail.com. ஓகே, ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டை வந்து happystudentmemories@gmail.com அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்? யூசர் நேமுக்கு யூசர் நேம் வேல்யூ கொடுத்துருக்கோம், பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்ட் ஹேஷ் கொடுத்துருக்கோம், இமெயிலுக்கு இமெயில் கொடுத்துருக்கோம், ஐடி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும். ஓகே, பட்ஜெட் வந்து டிஃபால்ட் வேல்யூ அதுவே எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்டர் பண்ணுறேன். எனக்கு எந்த எரரும் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து செஷனில் ஆட் பண்ணணும். ரைட், ஆட் பண்ணி செஷனில் கமிட் பண்ணணும். இதை வந்து இப்போ டேட்டாபேஸ் செஷனில் ஆட் பண்ண db.session.add of u1. ஓகே, u1 அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டை நான் என்னோட டேட்டாபேஸ் செஷனில் ஆட் பண்ணுறேன். db.session.commit. ஓகே, இப்போ கமிட் பண்ணிட்டா எனக்கு டேட்டாபேஸில் இந்த யூசர் உட்காந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், சுரேந்தர் அப்படின்ற யூசர் நேமில் இமெயில் அட்ரஸ் வந்து happystudentmemories@gmail.com, பாஸ்வேர்ட் அண்ட் பட்ஜெட். ஓகே, ஸோ 1 lakh rupees வந்து இனிஷியல் பட்ஜெட்டாக கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்ட் ஹேஷ் வந்து 1 2 3 4 5 6. இது இப்போ வந்து ஹேஷ் ஆகலை, பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரைட், இப்போ வந்து இந்த யூசருக்கு இதான் ஐட்டம் அப்படின்றதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இந்த ஐட்டமுக்கு இவர் தான் யூசர் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ரைட், ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண இதை வந்து நம்ம வந்து ஐட்டம் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்மளுடைய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் query பண்ணலாம். ஓகே, item.query.all அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்டர் கொடுத்தா ஓகே, நம்ம ஐட்டம் மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணலை. ஓகே,
ஸோ இங்கே வந்து நம்ம யூசர் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். market.model import item. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து item.query.all அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆப்ஷன் வரும் ஐட்டம் ஓனர். ஓகே, ஐட்டம் ஓனர் வந்து நமக்கு வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஐட்டம் ஓனர் அப்படின்ற காலம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஐட்டம் ஓனர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எரர் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுறேன். ஓகே, db.drop all. ஸோ இந்த ட்ராப் ஆல் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் ட்ராப் பண்ணிடணும், எல்லா டேபிள்ஸையும் அதோட வேல்யூஸோட ட்ராப் பண்ணிடணும். ப்ரொடக்ஷனில் ட்ராப் ஆல் கொடுக்காதீங்க. நான் ஜஸ்ட் இப்போ வந்து நம்மளுடைய டைம் சேவிங்காக நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ப்ரொடக்ஷனில் எந்த காரணம் கொண்டு மறுபடியும் நீங்கள் வந்து ட்ராப் ஆல் கொடுக்காதீங்க. ஓகே, ட்ராப் ஆல் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா பேஸில் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டு ஓப்பன் பண்ண அப்படின்னா பிளெயினாக டேட்டா பேஸுக்கு வந்துருக்கும். ஸோ இப்போ நான் இதை கொண்டு வரேன். ஸோ இப்போ ஓப்பன் டேட்டா பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா டெஸ்க்டாப் போயிட்டு ரெக்கார்ட் கிளாஸ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா பேஸில் எதுவுமே இருக்காது, எம்டி டேட்டா பேஸாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லா டேபிளும் போயிடுச்சு. நான் இப்போ வந்து மறுபடியும் டேபிள் கிரியேட் பண்ணி இந்த டேபிளுக்கு நான் வந்து மறுபடியும் வேல்யூ ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து மறுபடியும் கிரியேட் ஆல் கொடுக்குறேன், db.create all. சரியா? ஸோ என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் இங்கே போயிட்டு ப்ரௌஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 டேபிள் இருக்கும். ப்ரௌஸ் டேட்டா கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டேபிளில் எதுவுமே இருக்காது, யூசர் எம்டியாக இருக்கும், ஐட்டம் எம்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணோம்ல, இந்த இடத்துல u1 யூசர் நேமு, db.session.add ஆடில் போயிட்டு u1 கொடுக்குறோம், db.session.commit. ஓகே, கமிட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ போய் நம்மளுடைய டேட்டா பேஸில் ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் இங்கே போயிட்டு யூசர் டேட்டா பேஸ் பார்த்தேன் அப்படின்னா ஒரு யூசர் எனக்கு வந்து அங்கே அவைலபிளாக இருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து யூசர் ஒன்று அண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி import os. ஓகே, os.system of sales. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து யூசர் மாடியூல் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐட்டம்ஸ் மாடியூல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ i1 ஈக்குவல் டு ஐட்டம்ஸ். ஓகே, இந்த ஐட்டம்ஸ் மாடியூலில் போயிட்டு நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து நேம், பார்கோட், ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன். ரைட், ஸோ ஐட்டம்ஸில் போயிட்டு ஸோ ஐட்டம்ஸ் கிடையாது, ஐட்டமில் போயிட்டு நேம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து நோக்கியா. ஓகே, அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் equal to this is a new Nokia phone. ஓகே, அண்ட் இப்போ ஐட்டம் கொடுத்தாச்சு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கொடுக்க வேண்டியது பார்கோட் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்கோட் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து ப்ரைஸ் ஈக்குவல் டு நாம் வந்து இதுக்கு வந்து 5000 கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து நமக்கு வந்து யூசர் 1. ஓகே, அதே மாதிரி நம்ம i2வையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு மேக்புக் ஏர் கொடுக்கலாம். ஸோ வந்து 50,000 1,50,000 கொடுத்துக்கலாமே. ஓகே, ஸோ பார்கோடுக்கு வந்து 11 கொடுத்துக்கலாம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ brand new MacBook. Yeah. Okay, ஸோ நேம் வந்து நம்ம வந்து MacBook Air அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ அதோட இன்ஸ்டன்ஸ் வந்து i2 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்மகிட்ட வந்து i1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, i2 அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கு கமிட் பண்ணணும். ஸோ db.session.add of i1. ஓகே, enter db.session.add of i2, enter db.session.add of commit. Okay, sorry, session.commit, enter. ஸோ இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டேட்டா பேஸுக்கு போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஐட்டம்ஸ் டீட்டெயில்ஸை போய் பார்த்தேன் அப்படின்னா நம்மகிட்ட வந்து item 1 ஒன்று இருக்குது, item 2 ஒன்று இருக்குது. ஓகே, பார்கோடு, ப்ரைஸு, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் யார் ஓனர் அப்படின்றதுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஓனருடைய ஐடி வந்து இங்கே வந்து செட் ஆகும். அண்ட் அதே மாதிரி பேக் லிங்க்ல போயிட்டு யூசரில் போய் பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட எந்த ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ரெஃபரன்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐட்டம்ஸை நான் வந்து query பண்ணுறேன். item.query.all. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஐட்டமை query பண்ண அப்படின்னா என்கிட்ட வந்து நோக்கியா இருக்குது, மேக்புக் ஏர் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், சுரேந்திரையும் query பண்ணி பார்க்கலாம், யூசரை query பண்ணலாம். user.query.all அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்டர் கொடுக்குறேன், நம்மகிட்ட user1 அப்படின்னு இருக்குது, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த user1 ஐடியை எடுத்து ஓகே நம்ம வந்து இந்த மேக்புக் ஏருக்கு வந்து நம்ம வந்து ஐட்டமாக கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐட்டமை வந்து நம்ம query பண்ணலாம். ஓகே, ஸோ item1 equal to item.query. ஓகே, இப்போ நம்ம ஆல் கொடுக்காம ஃபர்ஸ்ட் எந்த ஐட்டம் வேணுமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணலாம், ஃபில்டர் பை. ஓகே, இந்த ஃபில்டர் பை கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு மேக்புக் ஏர், ரைட், மேக்புக் ஏர். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பேஸு கேப்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே கொடுக்கணும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான வேல்யூ கொடுக்காது. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா item1 அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நமக்கு வருது. ஸோ பேஸ் query ஆப்ஜெக்ட் வருது. ஏன் அப்படின்னா இந்த மேக்புக் ஏர் அப்படின்றதுல மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், டாட் ஃபர்ஸ்ட். ஓகே, என்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் item1 கொடுத்தேன் அப்படின்னா மேக்புக் ஏர் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த item1க்கு நம்ம வந்து ஒரு யூசர் அசைன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், யூசருடைய ஐடி அசைன் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், user1 equal to user.query.filter by. ஓகே, filter by underscore filter by வந்து user name equal to சுரேந்தர், ரைட். எஸ் கேப்ஸ் கொடுத்துக்கோமா, யூஸில் போய் பார்த்தா எஸ் கேப்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, சுரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசர் நேம் இருக்கக்கூடிய யூசரை மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறேன். டாட் ஃபர்ஸ்ட். நமக்கு தெரியும் இதில் வந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாட் ஃபர்ஸ்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு யூசராக நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து user1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். user1 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து user1 வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், item1 ஓனர் நம்ம செட் பண்ண போகிறோம். இங்கே டேட்டா பேஸில் item1க்கு ஓனர் செட் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இந்த item1 ஓனர் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், item1 டாட் ஓனர் ஈக்குவல் டு user1 டாட் ஐடி. ஓகே, ஸோ இப்போ நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து item1 டாட் ஓனர் ஆட் பண்ணியிருக்கோம். item1 போயிட்டு ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், db.session.add of item1. ஓகே, db.session.commit, enter. ஸோ இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். மேக்புக் ஏருக்கு வந்து
ஐடி நம்பர் 1 அப்படின்னு வருது. நம்ம டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் ஐடி நம்பர் 1 யூசருக்கு வந்து சுரேந்தர், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு யூசரை நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னும் ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எந்த இதெல்லாம் வந்து யாருமே ஓன் பண்ணலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நமக்கு வந்து சேல் ஆப்ஜெக்ட் போடணும் இல்லையா? ஸோ நம்மளுடைய மார்க்கெட் பிளேஸில் பார்த்துருக்கோம், ஆப்ஜெக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் பர்ச்சேஸ் பண்ணாத ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் மார்க்கெட்டில் சேலுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து இந்த ஐடி அண்ட் ஓனர் யார் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஃப்ளாஸ்க்கு வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அந்த ஃபார்மோட இன்புட்டில் நம்ம டேட்டா பேஸுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.